ஹலோ யுவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு அருமையான ஒரு தனி வீடு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கம்ப்ளீட் டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீட்டோடைய ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2520 ஸ்கொயர் ஃபீட்டில் 1600, அதாவது 16 சதுரத்தில் இந்த வீடை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்தவரை இது ஒரு 2 BHK வீடு. ஆனால் உள்ளர வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாஸ் லெவல் பங்களா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடை உள்ளர போய் பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ரீசேல் வீடு தான், பட் எவ்வளோ வருஷம் பழைய வீடு. அது இல்லாமல் வந்து இந்த வீட்டோடைய ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்னன்றதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டோடைய டோர் வந்து பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டோராக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் டோர் வந்து உங்களுக்கு லாக்குமே கூட நல்லா உங்களுக்கு நிறைய அதிகமாக லாக் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக கொடுத்துருக்கோம். வீவர்ஸ், நம்ம அந்த வீட்டுக்குள்ளார போய் பார்க்கறதுக்கு முன்னாடி மெயின் டோரை பற்றி பேச வேண்டியது நிறையா இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இதோடைய வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 230 கிலோ. அப்போ பாருங்கள் எந்த அளவு வந்து ஒரு மெயின் டோர் வந்து உங்களுக்கு குவாலிட்டியாக எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்றது நீங்கள் இப்போ நான் சொன்னப்போ தெரியும். அதே மாதிரி லாக்கை பொறுத்தளவு உங்களுக்கு 27 லாக்ன்றது இந்த மெயின் டோரில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சைடு, அதுக்கப்புறம் வந்து டாப், அதுக்கப்புறம் பாட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து க்ளோஸ் ஆகிரும். ரொம்ப வந்து சேஃப்டியான ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து ஒரு ஹை சீலிங் வீடுன்றதால நல்லா உங்களுக்கு சீலிங் எல்லாம் நல்லா ஹைட்டாக சூப்பராக வந்து கொடுத்துருப்போம். இந்த ஹை சீலிங்கோடைய சைஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 17க்கு 11ன்ற நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ கட்டாயம் வந்து உங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக, வெண்டிலேஷன் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும். இந்த வீட்டோடைய ஸ்டேர் கேஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு வந்து ஹேண்டில் எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறதால நல்ல ஒரு லக்ஸரியான ஃபீல் இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீட்டோடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டோடைய ஹாலை வந்து ரொம்ப வந்து அழகுபடுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபிஷ் டேங்க்ன்றது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஓப்பன்லேயே வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப குவாலிட்டியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பெரிய சைஸ் வந்து 6க்கு 4 நல்ல சைஸில் கொடுத்துருப்போம். இன்னொரு விஷயம், இதில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மீன் வளர்க்கணும்னாலும் வளர்த்துக்கலாம். வாஸ்து மீன் நிறைய பேர் வளர்ப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டில் வந்து பார்த்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது நம்ம பெட்ரூம்ஸ் பார்க்கலாம். அது கிச்சன், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிவி யூனிட்டை பார்த்துடலாம். வியூவர்ஸ், இந்த வீட்டோடைய ஹால்கம் அப்படியே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்கோம். இதோடைய சைஸே வந்து நல்ல உங்களுக்கு பெரிய சைஸில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இங்கே நீங்கள் ஷோபா எல்லாம் போட்டு நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்கும். அதேமாதிரி டிவி யூனிட்டும் நல்லா பெருசாக உங்களுக்கு வந்து நல்லா டிசைனாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி நேரில் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னுமே கூட நல்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அடுத்தது நம்ம பெட்ரூமை பார்த்துடலாம். வீவர்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூம்னு சொல்லி பார்த்தோம்னா பூஜா ரூம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூஜா ரூம் வந்து இங்கே ஒரு நல்ல சைஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப வந்து டோர்லேருந்து கிளாஸ் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்கோம். உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் வச்சு வணங்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரேயர் ரூமாக கூட இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்தது இந்த வீட்டுடைய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துடலாம். ஸோ பெட்ரூம்ஸை பொறுத்தளவு எல்லாமே வந்து சேம் சைஸ் தான். ஸோ அதனால வாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீவர்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இது வந்து உங்களுக்கு ஹால்க்கு அப்படியே பக்கத்தில் ஹால்கம் மாஸ்டர் பெட்ரூம்ன்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதோடைய சைஸ் வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் 12க்கு 12ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கூட உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்ல வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்டீல் டோர்ன்றது கொடுத்துருக்கோம். இந்த டோரை பொறுத்தளவு உங்களுக்கு 9 லாக் சிஸ்டம் இது. இதுவுமே கூட நல்லா ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ வாங்க அடுத்தது நான் இந்த பெட்ரூமை பார்த்துட்டு நம்ம அடுத்தது கிச்சனுக்கு போகலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 7x4 பெரிய சைஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வாஷ் பேஷனும் வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸ்லேயுமே வந்து உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோடைய கவரேஜ் இருக்குது. அதனால் பெருசாக வந்து நெக்ஸ்டோடைய தொல்லைன்றது இருக்காது. அதுவே இன்செக்டோடைய தொல்லைன்றது இருக்காது. கொசு பூச்சி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி இந்த வீட்டோடைய அட்டாச்சு டாய்லெட்டுடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா 7x4. இது வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டர்னில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இங்கேயும் கூட உங்களுக்கு ஷவரு கீசருக்கான எல்லா ப்ரொவிஷனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான வீடுன்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து வீட்டுடைய பெட்ரூம், பூஜா ரூம், அதுக்கப்புறம் வந்து ஹால் எல்லாமே பார்த்தோம். வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த வீட்டுடைய கிச்சனில் தான் இருக்கோம். கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17x11 நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிச்சன் கம் டைனிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சமைச்சபடியே நீங்கள் அங்கே டைனிங் உங்கள் டேபிள் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் இது. அதே மாதிரி இந்த கிச்சனை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் தான். ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மேலே லாஃப்ட்டில் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டோர்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மேலேயும் கூட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இந்த கிச்சனுடைய ஒர்க்கிங் டாப்பை பொறுத்தவரை நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பீடிங் கவரேஜ் கொடுத்துருக்கும். வாட்டர் லீக்கேஜஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அதுவே வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு சிங்க்குமே வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து இண்டக்ஷன் மிக்ஸி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷன் சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் தான் வந்து இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. பட் அந்த லொக்கேஷன் என்னன்றதை ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 or 3 minutes நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம், ஓப்பன் டெரஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணி அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லேஅவுட்டை பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம திருச்சியில் ஏர்போர்ட் அண்டு இப்போ நமக்கு வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மிடில், அதுவும் வந்து ஆன் ரோடில் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியலோடு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு லேஅவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய லேஅவுட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிகேபி கேஸ்டில் ஆன் ரோடு சைட்டுங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பெஸ்ட்டான லேஅவுட்னு கூட சொல்லலாம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வியூவர்ஸ், நம்ம மேலே வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம்ஸ், அதுக்குள்ள டெரஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பொறுத்தவரை 2520 ஸ்கொயர் ஃபீட் நான் லேண்ட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வீடு கட்டி ரெண்டலுக்கு விடணுமோ இல்லை உங்களுடைய பர்பஸ்க்காக வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 2520 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ இதை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு நீங்கள் பின்னாடி கார்டன் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வீடு ஏதாவது கட்டி நீங்கள் வாடகைக்கு விடணும், இல்லை நீங்களே இந்த இன்னொரு வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இங்கேயும் கூட ஒரு காமன் டாய்லெட்ன்றது கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு நீங்கள் இன்கேஸ் வந்து வெளியே கெஸ்ட் யாரும் வராங்க, இல்லை அவங்க வந்து ரெஃப்ரெஷ் ஆக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இதை வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப எல்லா விதத்துலையுமே இந்த வீடை பொறுத்தளவு ரொம்ப வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய வீடு தான் மக்களே. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடை உங்களுடைய வீடாக மாற்றிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்தது வந்து நம்ம மேலே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெட்ரூம், அதுக்கப்புறம் ஓப்பன் டெரஸ் ஏரியாவெல்லாம் பார்க்கலாம். அங்கே நான் உங்களுக்கு இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது இந்த வீட்டோடைய ஒரு 2வது பெட்ரூம்னு கூட சொல்லலாம். பட் என்ன ஒன்றுனா, இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸோ அதே சேம் சைஸ் தான், 12க்கு 12 சைஸில் கொடுத்துருக்கோம். இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டும் உங்களுக்கு 5க்கு 11 சைஸில் வந்து நம்ம வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராகவே வந்து கொடுத்துருக்கோம். அதேமாரி இங்கேயுமே கூட உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்கோம். கபோர்டு ஒர்க்கு அதேமாரி வந்து உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப வந்து ஒரு லக்ஸரியாக வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போன ஃபீல்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒன் சைட் வாலில் வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டைல் டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து வால்லே வந்து நம்ம சூப்பராக வந்து டைல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே வந்து பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்டாச்சு டாய்லெட்ன்றது கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இதனால உங்களுக்கு பெரிய சைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த வீட்டோடைய ஒன் ஆஃப் த நம்ம பால்கனி ஏரியாவில் தான் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப வந்து ஓப்பனில் உங்களுக்கு நல்ல வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி, அதுவும் சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடை உங்களுடைய கனவு வீடாக மாற்றிக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு இந்த வீடை உங்களுடைய சொந்த வீடாக மாற்றி தரோம். வியூவர்ஸ், இந்த வீட்டோடைய பட்ஜெட் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் ஓப்பன் டெரஸ் ஏரியாவை பார்த்துருவாங்க. அந்த ஓப்பன் டெரஸ் ஏரியாவும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்பேசியஸாக இருக்கும். அதை பார்த்துருவாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்கிறேன். வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோடைய 2க்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீட்டுடைய பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,35,00,000. என்னங்க இவ்வளோ அதிகமாக பட்ஜெட் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கிற ஏரியா வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் வீடு லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த வீட்டு இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்லி பார்த்தோம்னா வசந்த நகர்ன்ற ஒரு நல்ல பெரிய ஒரு கம்யூனிட்டியில தான் வந்து இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து ரோடுன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு தான். உங்களுக்கு வந்து ஆக்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அதே காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வீடு கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களோட வீடாக சொந்தமாக்குறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மாதிரி ரெகுலர் அப்டேட்டாக நாங்கள் உங்களுக்கு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டுட்டு வரோம். உங்களுடைய கனவு இல்லம் எங்களுடைய சாத்தியமாகும். இந்த வீடை இப்போவே உங்களுடைய வீடாக மாற்றிக்கோங்க.